என்ன ஜெஸி கால் பண்றாங்க? சொல்லுங்க ஜெஸி. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு கால்லாம் பண்ணிருக்கீங்க? ஏன் நான் பண்ணக்கூடாதா? சொல்லுங்க. பேசணும்னு தோணுச்சு. ஆமா, அந்த ஷூட்டிங் என்னாச்சு? ஷூட்டா? அதை ஏன் கேட்குறீங்க? அது விஷயமா பேசலாம் தான் நானே கால் பண்ணேன். அந்த ஷூட் போனோமா? ஐயோ, என்னாச்சு? ஒரு பங்களால சீனெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அது ஆக்சுவலா பேசினு. நாங்க 3 பேரும் முன்னாடியே போயிட்டோம். ஒரு பொண்ணு அப்போ அங்க பேய் கெட்டப்ல வந்தா. நாங்கெல்லாம் அங்க போய் ரெடி ஆயிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா டைரக்டர் வந்து பயங்கரமா கத்துற சவுண்டு வந்துச்சு. நாங்க 3 பேரும் ஓடி வந்து என்னன்னு பார்த்தா பேய் கெட்டப்ல ஒரு பொண்ணு. அவரை போட்டு கழுத்தை பிடிச்சி அமுக்கு நம்பிக்கிட்டு இருந்தா. என்னங்க சொல்றீங்க? சீரியஸாவா சொல்றீங்க? என்னங்க விளையாடுறீங்களா? படத்தோட கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. பாலாஜி, நான் ரியலா நடந்தது சொல்றேன். இருந்தாலும் நீங்க சொல்ற காமெடி நல்லா தான் இருக்கு. ஐயோ பாலாஜி, நான் தான் சொல்றேன்ல, நிஜமாவே அந்த பேய் வந்து டைரக்டர் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருந்துச்சு. நாங்களும் ஓடி போயிட்டு விடுன்னு கத்துறோம். அந்த பொண்ணு அப்படியே திரும்பிச்சு. பார்த்தா நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஏங்க, நீங்க எந்த காலத்துலங்க இருக்கீங்க? இந்த காலத்துல போய் பேய் பிசாசுன்னுக்கிட்டு. ஏங்க, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நேர்ல என்ன மாதிரி பாத்திருந்தா தான் நம்புவீங்க. சரி, நம்புறேன். நீங்க சொல்றத நம்புறேன். சரி, அப்புறம் என்னதான் ஆச்சு? ஐயோ, தலை தெறிக்க அங்கிருந்து ஓடி வந்ததுதான் தெரியும். ஓகே, அப்போ ரியலா ஒரு பேயை பார்த்துட்டீங்க? ஆமா பாலாஜி, எனக்கே நம்ப முடியல. பா, இன்னுமே நினைச்சாலே ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. சரி பாலாஜி, நம்ம நேர்ல பார்க்கலாம். அதை சொல்லாமேன்னு தான் கூப்பிட்டேன். நான் ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்றேன், அங்க வந்துடுறீங்களா? ஓகே, பாய். பயப்படாம சும்மா தைரியமா இருங்க. ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சும்மா. ஓகே, பாய், டேக் கேர். நம்பவே மாட்டேங்கிறான். பேய் வந்துச்சுன்னு சொன்னா யாரு தான் நம்புவாங்க? சொல்கிற செல்லம். ஹலோ, ஆமாடா, ஒரே ஜாக்கிங் வாக்கிங். ஆமாம்மா, காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சான்ல. ஆமாம், ரொம்ப கடுமையா. அந்த ப்ளூ ஜெயண்ட்டுக்கு ஒரு படம் கமிட் ஆனான்ல, அந்த டேரக்டரு திடீர்னு 3 நாளில் ஒரு 3 கிலோ குறைஞ்சிட்டாரு. எனக்கு ரொம்ப சின்ன வயசு தான், எல்லாரும் 28 தான் சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு 18 தான் காட்டணும்னு சொல்லி ரொம்ப வாலண்டியராக சொல்லிகிட்டே இருந்தார். நான் 3 நாளில் 50 கிலோ குறைஞ்சி வரேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஆமாடா செல்லம், முடிக்கிற கண்டிஷனில் தான் இருக்குது. அடுத்தது வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஜாக்கிங் முடிச்சேன். ஆமாம், நாம் என்ன பண்ணுறோம், நைட்டு ரேடியோ ரூமில் மீட் பண்ணுவோம். பப்பு, நீ கரெக்டாக வந்துடு. ஏன்னா அந்த சுதாமோகன் டெய்லி ஃபோனை போட்டு ஒரே டார்ச்சரு. சார் மீட் பண்ணுவோம் சார் மீட் பண்ணுவோம் சார்ன்ட்டு. அவங்கள போய் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். நீ தான்டா செல்ல எனக்கு முக்கியம். கண்டிப்பாக வந்துடு. ஓகே, நான் வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, வச்சிரு. ஓகேடா செல்லம், பாய்.
ஓகே. சார் 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 ஆ ஆ வாங்க கேமரா. என்ன சார் பண்ணுறீங்க தனியாக நின்று? என்னத்தை சொல்ல, ப்ரொடியூசர் ரொம்ப டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காரு. ஏன் என்னாச்சு? அந்த வீட்டை நம்ம வேணான்னு சொன்னோம்ல, இப்போ அங்கேயே ஷூட்டிங் வைக்க சொல்கிறாரு. சார் அங்கே எப்படி சார் எடுக்க முடியும்? அங்கே சீனில் பை வந்தால் பரவாயில்ல, அந்த வீட்டில் பை இருக்குது சார், அங்கே எப்படி எடுக்க முடியும்? நேரில் பார்த்தா தானே தெரியும். இதை சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறார் சார். சும்மா பட்ஜெட்டுன்னு அதையே சொல்லிட்டு. நம்ம கதை சொல்லப்போ ஒரு பட்ஜெட் சொல்லிட்டு தானே வந்தோம். இப்போ ஆரம்பித்ததுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் அந்த குறை இந்த குறைன்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்படி சார் பண்ண முடியும்? சார் அவர் லொக்கேஷனே வர்றதில்ல, அவருக்கு இந்த விஷயமே தெரியாது, நாம தான் சொல்லி புரிய வைக்கணும். எப்படி சார் நம்ம வந்து புரிய வைக்கிறது? வீடை மாற்றி வைக்க சொல்லுவார், அப்புறம் ஆர்டிஸ்ட்டை வேணான்னு சொல்லுவார். இப்படி ஒவ்வொன்றா குறைச்சிட்டு இருந்தால் நான் என்ன செய்யறது? சார் நீங்கள் சொல்கிறது சரிதான் சார். உண்மையிலேயே எந்த ப்ரொடியூசரும் கதை சொல்லும் போது ஒன்று சொல்லுவாங்க, கதை சொன்ன பிறகு ஒன்று சொல்லுவாங்க. இயல்பாக நம்ம நடக்கிறதானே சார். அதனால தான் சொல்கிறேன், அவரே பேசி இந்த படத்தை நாம் பிளான் பண்ணுற மாதிரி செலவு பண்ணி எடுத்தாருன்னா நாம் இந்த படத்தை முடிச்சு கொடுப்போம். சரி சரி. அப்படி இல்லையா இந்த கதையை வேற கம்பெனிக்கு நல்லா பண்ணிட்டு போயிடுவோம். சார் ஒரே ஒரு தடவை சிட்டிங் போட்டு நம்மளாம் பேசி பார்த்துடலாம் சார். காம்ப்ரமைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது சார். கேமராமேன் சார், இந்த ப்ரொடியூசர் நமக்கு ஒத்து வர மாட்டார். அவரே வந்து பேசினார்னா மேற்கொண்டு நம்ம இந்த படத்தை பண்ணுவோம், இல்லைன்னா வேணாம். ஓ என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம். சரி சார், நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். நம்மளும் ரொம்ப இறங்கி போக முடியாது. அதான் சொல்கிறேன், நமக்கும் ஃபியூச்சரில் அடுத்தடுத்த படம் இருக்குது. சரி இதையே இழுத்தோம் பிடிச்சோம்னு இருக்க முடியாது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சார். அதான் புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்குன்னு இண்டஸ்ட்ரியில் ஒரு பேர் இருக்குது. நம்ம பாட்டுக்கு அவர் சொல்கிற மாதிரி எடுத்து கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மதிப்பு கம்மியாகிடும் சார். எதாக இருந்தாலும் நீங்கள் முடிவு பண்ணால் சரியாக தான் இருக்கும், எனக்கும் மாற்றுக்கிறது இல்லை. சரி சார், நான் நிறைய பேசணும், இதை பற்றி பேச வேண்டியது இருக்குது. மழை வேற பேஞ்சிட்டு இருக்கு. சரி, உள்ள போய் பேசிடலாமா சார்? வாங்க வாங்க. சார் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், நான் வீட்டுக்கு போகணும் சார், ப்ளீஸ் சார். ஏம்மா பணம் கொடுக்குறப்ப நான் என்ன சொன்னேன்? எப்படியாவது நான் சொல்கிற தேதியில் கொடுத்துறேன்னு சொன்னல. சொன்ன தேதியில் பணம் கொடுக்கலைன்னா நான் கோவமாயிருவேன்னு தெரியுமில்ல. சார் சார் எங்களால் முடியல சார், பிஸ்னஸில் கொஞ்சம் டல் ஆயிடுச்சு சார், இல்லைன்னா அப்போவே கொடுத்துருப்போம் சார். இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த செல்வ பாண்டிகிட்ட மட்டும் சொன்ன வாக்கு சுத்தமாக இருக்கணும். அப்படி இல்லை மண்டை சூடாயிடும். இல்லை சார், உங்கள் பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துட்றோம் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். ஏம்மா பணம் என்ன சும்மா வருதுன்னு நினச்சியா? எனக்கு உன்னைய மாதிரி 100 பேர் என்னை ஏமாத்திட்டு போனா நான் நடுத்தருவில் தான் வந்து நிற்கணும். சார் பிஸ்னஸ் ரொம்ப டல் ஆயிடுச்சு சார், இல்லைன்னா உங்கள் பணத்தை கொடுத்துருப்போம் சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு என் பணம் வந்தாகணும். நாங்கள் கொடுக்கக்கூடாதுன்னெலாம் இல்லை சார், நிஜமாவே எங்ககிட்ட பணம் இல்லை சார், ப்ளீஸ் சார். சும்மா சொன்னதே சொல்லிக்கிருக்காத. பணம் மட்டும் வரல நீ இங்கேருந்து வெளியே போக முடியாது. சார் குழந்தைங்கெல்லாம் வீட்டில் வெயிட் பண்ணுதுங்க சார், ப்ளீஸ் சார். ஏற்கனவே உன் புருஷனை குடோனில் தூக்கி வச்சிருக்கேன். பணம் மட்டும் தரேன்னு வச்சுக்கியேன், நீயும் வெளியில் போக முடியாது. சார் ஏன் சார் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? இப்படிலாம் பண்ணீங்கன்னா நான் போலீஸ்க்கு போயிடுவேன் சார். என்னது போலீஸ் ஸ்டேஷன் போவியா? போலீஸ் ஸ்டேஷன் தானே போகணும். இதோ கமிஷனருக்கு நானே ஃபோன் பண்ணுறேன். சார் சார் இல்லை சார், ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், வேணாம் சார். சார் எப்படியாவது கொடுத்துடுவோம் சார், ப்ளீஸ் சார், வேணாம் சார், ப்ளீஸ். சார் எங்கே சார் இருக்கீங்க? ப்ளீஸ் சார். நம்ம ஏரியாவில் தான் இருக்கீங்களா? சார் ப்ளீஸ் சார். நம்ம ஆஃபீஸ் வரையும் வந்துட்டு போங்க சார். சார் ப்ளீஸ். நம்ம ஏரியாவில் தான் ரவுண்ட்ஸில் இருக்கீங்களா? சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார். கொஞ்சம் நம்ம ஆஃபீஸ் வரையும் வந்துட்டு போங்க. சார் சார் வேணாம் சார். ஒன்றும் இல்லை சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, சின்ன விஷயம் தான். நான் இங்கே தான் சார் இருக்கிறேன், நான் வெயிட் பண்ணுறேன் சார். வாங்க சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார். போலீஸ் இந்த வருவார், நீ அவர்கிட்ட பேசிக்க.